வணக்கம் தோழர்களே, குட் ப்ராப்பர்லேருந்து ராஜா. இன்றைக்கி நாம் ஒரு 5 ஏக்கரில் ஒரு அற்புதமான ஒரு ஃபார்ம் லேண்ட் தான் பார்க்க போகிறோம் இந்த சாலையில். ஸோ ஆக்சுவலி இந்த சாலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெட்டல் ரோடு தாங்க ஆக்சுவலி இது. ஸோ இந்த மெட்டல் ரோட்டில் ஃப்ரண்டேஜாக கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 500 அடி ஃப்ரண்டேஜில் இந்த ப்ராப்பர்ட்டி 5 ஏக்கரும் இருக்குங்க. உள்ளுக்குள்ளே பார்க்கலாம் வாங்க, ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போகலாம் வாங்க. இதுதாங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 500 அடி ஃப்ரண்டேஜில் ஒரு அற்புதமான ரெட் சாயிலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே இவங்க தனியாக பாதை அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த பாதைக்காகவே தேக்கு மரங்கள் ஃபுல்லாகவே அமைச்சிருக்காங்க. நல்ல சைஸில் ஒரு அற்புதமான ஒரு தேக்கு மரங்கள் இருக்குது. அதே சமயத்தில் உள்ளுக்குள்ளே ஃபுல்லாகவே தென்னை மரங்கள் தாங்க. நீங்கள் பார்க்கும்போது தெரியும், ஃபுல்லாகவே தென்னை மரங்கள், நல்ல ஹீல்டு தரக்கூடிய அளவுக்கு தென்னை மரங்கள் உற்பத்தி பண்ணி வச்சுருக்காங்க. இது எல்லாமே ஹீல்டு தருது. ஆக்சுவலி கிட்டத்தட்ட பாதி மரங்கள் ஹீல்டு கொடுத்துட்ருக்கு, பாதி மரங்கள் சிறிய அளவில் இருக்கிறது. இன்னும் 1 இயரில் இந்த மொத்த மரமும் நல்ல ஹீல்டு தரக்கூடிய அளவுக்கு இருக்குங்க. இங்கே பாருங்கள், இப்போதைக்கு ஹீல்டு தரக்கூடிய மரங்கள் நல்ல ஒரு தென்னை காய்ச்சிருக்கு, பார்க்கலாம் நீங்கள். இந்த இடத்த சுற்றி ஃபுல்லாகவே வந்து தென்னை மரங்கள் மட்டும்தாங்க. அதே சமயத்தில் இடையில் மகாகனி அப்படின்ற ஒரு செடிகளும் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தேக்கு மரங்களும் கிட்டத்தட்ட ஒரு 100 மரங்கள் தேக்கு மரங்கள் நல்ல வளர்ந்த மரங்களும் இருக்குது. இந்த இடத்துக்கு ஃபேஸிங் அப்படின்னு பார்க்கும்போது வெஸ்ட்டு ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு 500 அடி ஃப்ரண்டேஜில் வெஸ்ட்டு ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சென்னை டு பாண்டிச்சேரிக்கு வரும்போது கடப்பாக்கம் அப்படின்ற ஒரு ஈசிஆரில் பகுதியிலேருந்து உள்ளுக்குள்ளே 7வது கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. வளம், மண் வளம், சூப்பரான மண் வளம். அதனால தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ மண் வளத்தை பொறுத்து தான் ஃபார்ம் அமைக்க முடியும். ஸோ அதனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அற்புதமாக அமைச்சிருக்காங்க. இதில் ஒரு கிணறு, சூப்பரான ஒரு கிணறு, பெரிய கிணறுங்க ஆக்சுவலி இது. ஸோ கிணறு வசதியோடு கொடுத்துருக்காங்க. இந்த 5 ஏக்கருக்குமே இந்த ஒரு கிணறுலேருந்து தான் வாட்டர் சப்ளை பண்ணுறாங்க. ஸோ சொட்டு நீர் பாசனம் பொறுத்திருக்காங்க. ஸோ அதனால் இந்த 5 ஏக்கர் முழுமையாகவே பாயக்கூடிய அளவுக்கு இந்த தண்ணீர் வந்து சரியாக இருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இபி சர்வீஸ் அப்படின்னு பார்க்கும்போது சோலார் சிஸ்டம் அமைச்சிருக்காங்க. இங்கேருந்து மெயினாக நீங்கள் சிட்டிக்குள்ளே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கடப்பாக்கம் தாங்க. ஷாப்பிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா கடப்பாக்கம் 7 கிலோமீட்டர். அதே சமயத்தில் செய்யூர் 7 கிலோமீட்டருங்க. ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் செய்யூர் தான். ஸோ 7 கிலோமீட்டர் தூரத்தில் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் ரீச் ஆகலாங்க. ஃபுல்லாகவே தென்னை மரங்கள். இங்கே பாருங்கள், சோலார் இங்கே பொறிச்சிருக்காங்க. ஸோ அதில் தான் மோட்டார் போயிட்டுருக்குங்க. இதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சென்ட்டோட விலை 50,000 ரூபா கோட் பண்ணியிருக்காங்க, ஃபார்ம் லேண்ட் அப்படின்றதுனால. அது மட்டும் இல்லாமல் நெகோஷியபிளும் இருக்குங்க. கண்டிப்பாக நெகோஷியபிள் இருக்குது, பேசலாம். இடம் பிடிச்சா என் நம்பருக்கு வரலாங்க. தேங்க்யூ.